அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஆவணி மாதம் நமக்கு வரப்போகுது. ஆவணி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, கும்பத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கிறாரு. சிம்ம ராசியில சூரியனோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. அதுவும் கும்பராசியில ஆவணி மாதம் 10ஆம் தேதி, கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு. ஆவணி மாதம் 10ஆம் தேதியே மிதுன ராசியில செவ்வாய் போறாரு. ஆவணி மாதம் 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதனும் போறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. சூரியன் சிம்ம ராசியில செஞ்சிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாதம். ஆடி போய் ஆவணி வந்தா அத்தனை நன்மைகளும் தேடி வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய சான்றோர்களோட வாக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த ஆவணி மாதம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் முழுவதுமே குரு ரிஷபத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. சனியும் வக்ர நிலையில இருக்கிறாரு, புதனும் வக்ர நிலையில இருக்கிறாரு. அதனால சனி பகவானாலையும் புதன் பகவானாலையும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும், என்னென்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படிங்கறத விரிவாவே பார்ப்போம். இந்த ஆவணி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தின் தொடக்கத்திலேயே குரு ரணருண ரோகஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறாரு. கேந்திராதி தோஷம் பெற்ற கிரகம் 6ல் செஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு திடீரென நல்ல மாற்றம் அப்படிங்கிறது சேரும். இந்த மாதத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்க போகுது. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறதால குடும்பத்தில் பழைய பிரச்சனை அப்படிங்கிறது மீண்டும் தலை தூக்கும். மனக்குழப்பம் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாதத்தில் அதிகரிக்கும். இருந்தாலும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு தடைகளை முறியடிச்சு வெற்றி காண்பீங்க தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே. ஆயுள் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு. அதனால் வருமானம் போதிய அளவுக்கு இருக்குது. ஆவணி மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனாலையும் பூமிகாரகனான செவ்வாயாலையும் உங்களுக்கு அதிக நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. அதன் பிறகு இந்த கிரகங்கள் ரெண்டுமே அனுகூலம் இல்லாத நிலைக்கு மாற போகிறாங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரித்து எதிர்பாராத செலவுகளை எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு குரு பகவான். ருணரோக சத்துருஸ்தானமான 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது கையில் இருக்கக்கூடிய பணத்தை சிக்கனமாகவும் ஜாக்கிரதையாகவும் செலவு பண்ணணும். குரு செவ்வாய் சேர்க்கையால் உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். எளிய சிகிச்சையினால் அது குணமடையும். அர்த்தாஷ்டமத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது கடன் அப்படிங்கிறது வாங்கக்கூடாது தனுசு ராசிக்காரர்கள். அப்படி மீறி வாங்கினீங்க அப்படின்னா கடன் அடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கடன் அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டுமே இருக்குமே தவிர அதை அடைக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்துக்குங்க. சனி கும்பராசியில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. சூரியனோட சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனோட பார்வை சனியின் மீது விழுது. வகை கிரகங்களோட பார்வை இருக்கிறதால வீண் பழிகளும் வழக்குகளும் உங்களை தேடி வரும். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு இருந்தீங்கன்னா கூட பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்மளை தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பாக பிரிவினைகள்லாம் செய்ய வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஒத்தி போடுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும். அலைச்சலை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிட்டு உணவு விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குனீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். இதே மாதிரி கன்னிராசிக்கு சுக்கிரன் நீச்சம் பெறாரு. ராசிநாதன் குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகம் அப்படிங்கிறதால உத்தியோகத்திலலாம் திடீர் மாற்றம், பதவி உயர்வு அப்படிங்கிறது உண்டு. சுக்கிரன் நீச்சம் பெறுவது உங்களுக்கு நல்லது தான். வீட்டு கடனுக்காகவும் வண்டி வாகன லோனுக்காகவும் காத்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. பழைய நகைகளை கொடுத்துட்டு புதிய நகைகளை வாங்கும் பொழுது அதிக கவனத்தை செலுத்தணும். யார்கிட்டையாவது கடன் வாங்குவது, நகைகளை நீங்கள் கொடுப்பது, இதை எல்லாத்தையும் இந்த மாதத்தில் தவிர்த்துக்கணும். முந்தின ராசிக்கு செவ்வாய் ஆவணி மாதம் 10ஆம் தேதி போகிறாரு. சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி திருமணத்துக்காக முயற்சி செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நல்ல வரன் அப்படிங்கிறது உண்டு. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உங்களுடைய பிள்ளைகள் நடந்துக்கிட்டு உங்களுக்கு பெருமைகளை கொண்டு சேர்க்க போகிறாங்க. பயணங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும். அதுவும் சுபகாரியத்துக்காக பயணம் அப்படிங்கிறது அதிகமாக சென்று வருவீங்க. உற்றார உறவினர்கள் மத்தியிலையும் சரி உங்களுக்கு தனி மரியாதை அப்படிங்கிறது அதிகரிக்கும். சிம்ம ராசிக்கு புதனும்
ஆவணி மாதம் 15ஆம் தேதியே போகிறாரு. 9க்கு அதிபதி சூரியனோடு இணைவதால் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் அப்படிங்கிறது கூடி வரும். புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு உத்தியோகத்துலலாம் கிடைக்க போகுது. தாய் தந்தையெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க எல்லா காரியத்திலையும். தொழில் வியாபாரத்துலலாம் மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து திட்டமிட்டு செலவு செய்கிறது தான் நல்லது. சந்தை நிலவரத்தை அறிஞ்சு உற்பத்தியை நீங்கள் பெருக்கிக்கணும். கூட்டுத்தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு இந்த மாதத்தில் கிடைக்கும். குரு பகவான் ஆதரவாக இல்லாததால் புதிய முதலீடுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதி சுக்கிரன் உங்களுக்கு நீச்சம் பெறுறாரு. அதனால் வருமானம் போதிய அளவு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அனாவசிய செலவுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்கலாம் புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். கிடைக்கின்ற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஆவணி முதல் மாதம் வரைக்கும் சுக்கிரனால உங்களுக்கு நல்ல அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆவணி மாதம் 10ஆம் தேதி நீச்சம் பெறுறாரு. அதனால் பேச்சில் அஜாக்கிரதை அப்படிங்கிறது இருக்க வேண்டாம். அரசியல்வாதிகள் எல்லாருமே, மாணவர்கள்லாம் படிப்புக்கு சொந்தமான வித்யாகாரகனான புதன் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதனால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும். படிப்பில் சோர்வு மந்த நிலையும் அவ்வப்போது ஏற்படலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும். தகாத மாணவர்களோட சேர்க்கை தீய பழக்கங்களுக்கெல்லாம் ஆளாக நேரிடும். அப்படிங்கிறதால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகிறது தான் நல்லது. விவசாயத்துறையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது செவ்வாய். குரு பகவானோடு சேர்ந்து குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதாலையும் உங்களுக்கு குருமங்கள யோகம் அப்படிங்கிறது இருக்குது. விளைச்சல் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாகவே இருக்கும். அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய ஆதரவு இந்த மாதத்தில் உண்டு. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை எல்லாத்தையும் அடைச்சி முடித்து நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கிறது விவசாயிகள்லாம் விடுவீங்க. பெண்களுக்கெல்லாம் இது ஒரு அனுகூலமான மாதம். சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள்லாம் இது ஒரு முன்னேற்றமான மாதம். வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கிடைக்கும். வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பாகிஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறதால கடந்த மாதத்தின் நெருக்கடி இந்த மாதம் இருக்காது. பெரியோரோட ஆதரவு, குலதெய்வத்தோட ஆதரவு இந்த மாதத்தில் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. ஜீவனஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதால தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே விலகும். உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். தனம் குடும்பஸ்தானத்தில் குருவின் 9ஆம் இடத்து பார்வை பதிகிறதால குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது உண்டு. தம்பதிகளுக்குள்ளே இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சு ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் யோகமான மாதம். சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது பெண்களுக்கு உண்டாகும். 6ஆம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் குருவோடு இணைஞ்சு ஆகஸ்ட் 26 வரை சஞ்சரிக்கிறதால குருமங்கள யோகம் அப்படிங்கிறது இருக்குது. எதிரிகளால் இதுவரைக்கும் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே விலகும். போட்டியாளர்கள்லாம் விலகிச் சொல்லுவாங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு எல்லாமே குறைய போகுது. நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரக்கூடிய மாதம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால உங்களுடைய திறமைகள் அனைத்துமே வெளிப்படுத்துவீங்க. ஒரு எதிர்பார்ப்போடு வேலைகளில் மேற்கொண்டீங்க அப்படின்னா லாபம் அப்படிங்கிறது உண்டு. அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாமே விலகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கெல்லாம் பலம் இழந்து பின்வாங்க போகிறாங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே விலகும். ஒரு சிலருக்கெல்லாம் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. தைரியமும் துணிச்சலும் உண்டாகி நினைச்சதை சாதித்து முடிப்பீங்க. மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் அதிகம் கவனம் அப்படிங்கிறது இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே நவகிரக வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமை தோறும் செய்துட்டு வாங்க. வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நேதீபம் ஏற்றி குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. ருணரோக சத்திரஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதால கையில் இருக்கக்கூடிய பணத்தை எண்ணி செலவழிங்க. சிக்கனம் ஒன்று தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம்